ஊஞ்சோறு கறிச்சோறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி வாழை இலையில வேட்டைக்கு போற வீரர்களுக்கு பழங்காலத்துல இந்த மாதிரி கறிச்சோறு வழியில சாப்பிடறதுக்கு கட்டி தருவாங்களாம். தெரியுமா உங்களுக்கு? அப்படியா என்ன அப்படின்னு தோணுதா? ரொம்பலாம் யோசிக்காதீங்க, சும்மா சொன்னேன். ஸோ ரெசிபிக்கு போகலாமா? இதை கண்டிப்பாக மண் சட்டியில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ சட்டியில் ஒரு கரண்டி நெய், 3 பிரிஞ்சி இலை, 4-5 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்குங்க. அடுத்து ஒரு பெரிய தக்காளி, அது வதங்கினதும் வெறும் மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து வதக்கிட்டு 1/2 கிலோ சிக்கனை சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ சிக்கன் வேகிறதுக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. பட் இதில் இருக்கிற தண்ணியே ரிலீஸ் ஆகும். அதனால ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. 80% வெந்ததும் இப்போ அதில் கறி மசாலா சேர்த்துருக்கேன். அதோட ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நல்லா கருப்பாக சுண்டி வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ சட்டியிலேருந்து பாதி சிக்கனை ஒரு பவுலில் மாற்றிட்டு 1 கப் வடித்த சீரக சம்பா அரிசியை ஆற விட்டு சேர்த்து நல்லா கிளறுங்க. சுட சுட கிளறுனீங்கன்னா உங்களுக்கு சாதம் தனித்தனியாக வராது, குழஞ்ச மாதிரி இருக்கும். ஃபைனலி ஒரு ஸ்பூன் நெய் விட்டு தம்மில் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைங்க. இப்போ இலையில கொஞ்சம் கறி, மேலே கறி சோறு, அதுக்கு மேலே ஒரு ஆம்லேட், கறி சோறு, மறுபடியும் ஆம்லேட் வச்சு இலையை மடித்து நூல் கட்டி இட்லி குண்டானில் ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். ஏன் நம்ம இதை அப்படியே சாப்பிடக்கூடாதா? எதுக்கு இந்த நொச்சு வேலைன்னு உங்களுக்கு கேள்விகள் இருக்கலாம். இந்த வாழை இலையில இயற்கையாகவே ஒரு மனம் இருக்கிறதால அது அந்த சோறோட கலந்து ஸ்டீம் ஆகும்போது ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்கள். நான் சொல்ல மாட்டேன், நீங்களும் இதே லவ்வோட செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும். எப்படி?